குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி இறைவன் சொல்கிறான். அப்போ அவரை ஆரம்பத்தில் அவங்களுடைய சகோதரர்கள்லாம் சேர்த்து ஒரு பாலுங்கிணற்றில் தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வியாபார கூட்டம் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வித்துடுறாங்க. கடைசியில் அவருக்கு இன்னொரு முறை ஒரு தவறான குற்றச்சாட்டில் அவர் சிறையில் அடைக்கப்படுறாரு. இதுபோல் பல சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்பட்ட போதும் கூட இறைவனிடம் அவர் பொறுமையாக உதவி தேடினார். இறைவன் அவருக்கு உதவி செஞ்சான். அதே போல் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய படை விரட்டிட்டு வரும்போது எதிர கடல் வந்தது. இருந்தாலும் இறைவனுடைய உதவியை கொண்டு இறைவன்கிட்ட உதவி தேடினதுனால அந்த கடல் பிளந்து வெளி கொடுத்தது. அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டாலும் பொறுமையோடு இருந்து இறைவன்கிட்ட உதவி தேடினோம்னா நிச்சயமாக இறைவனுடைய உதவி கிடைக்கும். பாருங்கள், இந்த ஒரு சிட்டுக்குருவி மயங்கி விழுந்துருச்சு. அந்த விழுந்த குருவிக்கு தன்னை இன்னொரு குருவி காப்பாற்றும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அந்த இன்னொரு குருவி மூலமாக இறைவனுடைய உதவி கிடைச்சதுனால அந்த குருவி இப்போது நம்ம பறந்து போகிறத பார்க்குறோம்.